வணக்கம். இந்த கண்டென்ட்டில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள். இங்கே பொதுவாக பெண்கள் ஆன்மீகத்துக்கு சாதகமாக இருக்காங்களா, பாதகமாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த நடைமுறை காலத்தில் இப்போது நிகழ்காலத்தில் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு ஒரு அரசியலமைப்பில் சட்ட திருத்தலாம் பண்ணுறோம். சரி சமமாக ஊதியம் தரணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி பெண்கள் நாட்டின் கண்கள், அவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு, அவங்களுக்கு கல்வி, அவங்களோட வளர்ச்சிக்கு அரசு திட்டங்கள், இந்த மாதிரிலாம் திட்டிட்டு இந்த மாதிரி பெண்கள் ஃபெமினிசம்லாம் பேசுகிறோம். இது ஒரு பக்கம் இருக்குது. இது புறத்தன்மையிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே அகத்தன்மையில் எத்தனை பெண்கள் ஞானம் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேர் ஞானம் அடையணும் அப்படிங்கிற உணர்வோடு இருக்காங்க, எத்தனை பேர் அந்த ப்ராசஸில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல? நம்மக்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? நம்ம ஏதாவது சர்வே பண்ணி வச்சுருக்கோமா? அதுக்கு ஏதாவது நம்மக்கிட்ட டேட்டா இருக்கானா? இல்லைங்கிறத நம்ம பண்ணவே இல்லை. அப்படிலாம் சர்வேன்னு ஒன்று பண்ணலாமான்னு கூட நம்ம கருத்தில் கொள்ளலன்னு தான் தோணுது. அப்போது ஆனால் இங்கே பெண்கள் தான் ஆதி கடவுள், ஆதி சக்தி அப்படின்னு போற்றப்படுது. பெண் இல்லைன்னா இயக்கமே இல்லை. பெண் இயக்க சக்தியாக இருக்காங்க. ஆண்கள் ஒரு ஒரு அசையாத தன்மையாக இருக்காங்க. ஸோ இந்த பூமி இந்த மாதிரி மலர்ச்சி, இந்த மாதிரி ஒரு ஒரு பரிபூர்ணத்தன்மை அடைகிறதுக்கு ஆண் பெண் முக்கியம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதே ஆன்மீகத்தில் பெண் என்னமோ புறக்கணிக்கப்பட்ட மாதிரி, தகுதியற்ற பெண்கள் மாதிரியும், பெண்கள் ஒதுக்கி வைக்கப்படணும், அவங்க ஒரு தீட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிற மாதிரி தான் இங்கே நடைமுறையில் பேசப்படுது. அதாவது ஒரு ஆண் ஒரு ஒரு தன்னை உணர்தலுக்கோ ஞானமடைதலுக்கோ போகும்போது பெண்களை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடணும், அவங்ககிட்டருந்து விலகி, அவங்ககிட்டருந்து ஒடுங்கி நம்ம தனியாக இருந்தால் மட்டும்தான் இந்த இதில் ஜெயிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் புத்தர் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுக்கு இந்த மாதிரி காரணம்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இதே பெண்கள் ஞானம் அடையணும் ஒருத்தங்க இதோடு வந்தாங்கன்னா, அந்த எல்லாத்தையும் கணவன் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு இதே போனால் இந்த சமூகம் எந்த மாதிரி பேசும்னு பேசும் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த மாதிரி போனாலே தப்பு, இந்த மாதிரி நினச்சாலே தப்புன்னு இயல்பாகவே பெண்ணுக்குள்ளே இந்த தன்மையை விதைச்சி வச்சுட்டாங்க. எங்கே பெண்கள் போயிட்டா எப்படி இந்த பூமியில் ஆண்கள் அந்த ரோலை செய்ய முடியாது. ஆனால் இங்கே ஆண் இல்லைனா பெண் இல்லை, பெண் இல்லைனா ஆண் இல்லை அப்படிங்கிற தன்மையே மறந்து, நான் இல்லைனா நீ இருந்துருவியா, நீ இல்லைனா நான் இருந்துருவியா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே இயற்கை ரெண்டுமே வச்சு தான் இங்கே முழுமையே கொண்டு வருது. ஒரு ஆணுக்குள்ளே ஒரு பெண் இருக்கான், பெண்ணுக்குள்ளே ஒரு ஆண் இருக்கான், இதுதான் உண்மை. ஆனால் நம்ம புறத்தன்மையில் இருக்க தன்மையை அகத்தன்மைக்குள்ளேயும் போட்டு குழப்புறதுனால நமக்கு பிரச்சனை வருது. அப்போது இங்கே சன்னியாசியாக இருக்க ஆண்களுக்கெல்லாம் என்னென்னா, பெண்களோட தன்மை, பெண்களோட உணர்வுலாம் இல்லாமல் இல்லை. அவங்களுக்குள்ளே ஒரு பெண்மை இருக்குது, அந்த பெண்மைக்குள்ளேயும் ஒரு மென்மை இருக்குது. அந்த இதை உணர்ந்து தான் இவங்க முழுமை அடைகிறாங்க. ஒரு ஆண் அவனுக்குள்ளே ஒரு பெண் இருக்கிறதுனால தான் முழுமை அடைகிறாங்க. ஒரு ஒரு பெண்ணுக்கு அவனுக்குள்ளே ஒரு ஆண் இருக்கிறதுனால தான் முழுமை அடைகிறாங்க. வெளிப்புறத்தில் உள்ள ஆண்களோ பெண்களோ திருமணம் என்ற பெயர்லையோ இல்லை காதலி என்ற பெயரிலோ அவங்களோட தூண்டுறது காரணமாக மட்டும்தான், அவங்களோட போகத்துக்கு காரணமாக தூண்டுறதுக்கு மட்டும்தான் வெளிப்புறத்துலேருந்து பெண்கள் தேவைப்படுறாங்க. இதை காலப்போக்கில் உணர முடியும். ஆனால் அப்படி யோசிக்கிறதுக்கும் நம்ம அப்படி ஒரு ஒரு திங்கிங்கில் நம்ம ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு போகிறதுக்கே நமக்கு வாய்ப்பு இல்லாத போது நம்ம எப்படி அந்த செயலை யோசிச்சிருப்போம். அப்போது இங்கே பெண்கள் ஒரு உயர்ந்த நிலையில் வைக்கிறாங்க, உயர்ந்த மதிக்கிறோம். அம்மா அம்மா ஏன்னா ஒரு தாய் தான் ஒரு ஆணையை பெற்றெடுக்கிறாங்க, அதனால் மதிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்காகுது. அதே நேரத்தில் ஒரு தங்கையோ ஒரு 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 அக்காவோ இந்த மாதிரி உறவுகளை பார்க்கும்போது அவங்க அதை மதிப்பையும் கொஞ்சம் இறக்கி அப்படியே கீழே வரும்போது, மனைவிக்கு வரும்போது கொஞ்சம் கம்மியாகவும், அதே மகள் அப்படிங்கிற வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன மகள் அப்படிங்கிறபோது அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காண்டி அவங்க ஒரு
ஒரு துன்பமான காலத்திலேயோ, நோய்வாய்ப்பட்ட காலத்திலேயோ கூட அவங்க உதவி தேவைப்படுதுங்கிறதுனால தான் மனைவியும், குழந்தையும், அம்மாவும் வச்சுக்கிறாங்க. இப்படியும் பெண்கள் பேசலாம்ல. ஆண்கள் பேசுறது எப்படின்னா, அ இவங்க வந்து நமக்கு வளர்ச்சிக்கு தடையா இருந்துருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அதாவது ஆண்கள் வந்து சம்பாத்தியம் பண்ணி குடுக்குறதுக்கு இருக்கிறதுக்காண்டி தான் அ அவங்க வெளியில போய் சம்பாதிக்கிறாங்க. வீட்ல இருந்து பெண்கள் வந்து அப்படியே எந்த வேலையும் செய்யாம, அவங்க கொண்டு வர பணத்த இவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மாரி ஒரு சொசைட்டில இருக்குல்ல அந்த பேச்சு. அப்போ இதே மாதிரி பெண்களும் சொல்லலாம்ல. நாங்க எதுவுமே செய்யல. நீங்க கொண்டு வர பணத்த வச்சு நீங்களே செய்யுன்னு. இது வந்து ஒரு விதண்டாவாதமா பேச வரல. ஆனா, இந்த இந்த சிக்கல் வந்து 2 பேத்துக்கும் பொதுவானதுங்கிறது புரியணும். சமமா நினைக்கணும். இங்க வந்து என்னது இது ஆண் தன்மைக்குரியது. இது பெண் தன்மைக்குரியது. தனித்தனியா இருந்தோம், தனித்தனியா வாழ்ந்தோம். அதெல்லாம் சரிதான். ஆனா, இங்க சமநிலை வரணும். ஒரு ஆணுக்குள்ள பெண்ணும், பெண்ணுக்குள்ள ஆண் இருக்கும்போது முரண்பட்டு இணைச்சிட்டு, அதுக்குள்ள நம்ம தேடுறது தான் தப்பே ஒழிய, ஆனா ஒட்டுமொத்தமா பெண்கள் தவறுங்கிறதும், ஒட்டுமொத்தமா ஆண்கள் தவறுங்கிறதும் அ வந்து ஒரு 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 கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்க வாய்ப்பில்ல. இதில ஞானம் அடைஞ்சவங்கலாம் பெண்ண உள்ளேயே சேர்க்கல. அதனால இங்க பெண்கள் வந்து தவிர்க்கப்படுறாங்க. இதே ஞானம் அடைஞ்ச பெண்கள் நெறைய இருந்து, ஆண்கள் குறைவா இருந்து, ஆண்கள சேர்க்கவே கூடாது அப்டின்னா, இங்க பூமி எப்டி இருந்திருக்கும்? அந்த ஒரு கண்ணோட்டத்தில பார்க்கும்போது எப்டி இருக்கும்னு தான் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்றேன். ஸோ, இங்க பெண்கள் வந்து எல்லா விஷயத்துலயும் தேவைப்படுறாங்க. ஆனா, ஞானம் அடைதலுக்கு மட்டும் பெண்கள் இல்லாம போயிடுவாங்களா? அதே மாதிரி பெண்ணுக்கு எல்லா டைம்லயும் ஆண் தேவைப்படுறான். அதே மாரி ஞானம் அடையும்போது மட்டும் ஆண் இல்லாம போயிருவானா? அத வந்து ஏன்? அப்படின்னு எந்த இடத்துல இவங்க வந்து அ தேவைப்படுறாங்க, தேவைப்படலைங்கிறத விட, அவங்க வளர்ச்சிக்கு இவங்க உதவியா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில தான் இது விளக்கப்படுதே ஒழிய, இவங்க அதுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படிங்கிறது விஷயம் இல்ல. இப்ப நீங்க 2யும் தனித்தனியா பிரிக்கும்போது, நீங்களே பிரிஞ்சு போயிறீங்க. ஒண்ணா இருக்கும்போது தானே நீங்க வந்து ஒரு ஒரு முழுமையா தன்மையில இருப்பீங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண வந்து வேற ஒரு கோணத்தில சித்தரிக்கும்போது, அந்த ஆணையே தான் அ அவனுக்குள்ள பெண்ண தான் இந்த மாரி சித்தரிக்கிறான். அப்போ எப்படி முழுமையா வளர்ச்சி அடைய முடியும்? இத வந்து இந்த மாரி கண்ணோட்டத்தில பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் என்னோட பார்வைய சொல்ல விரும்புறேன். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண இகழவும் தேவையில்ல. ஒரு பெண் ஆண வந்து இகழவும் தேவையில்ல. இங்க காமங்கிற ஒரு விஷயத்தினால தான் 2 பேரும் வந்து தேவைப்படுறாங்க. இந்த காமங்கிற விஷயத்தினால தான் 2 பேருமே பிரியிறாங்க. ஞானம் அடைறதற்கு தன்னை உணர்றதுக்கு வந்து அந்த காமம் தடையா இருக்கிறதுனால அந்த பெண் வெறுக்கப்படுறா. அதே பெண்ணுக்கு வந்து அன்பு தேவைப்படுது, பாசம் தேவைப்படுது, அரவணைப்பு தேவைப்படுது. அதுக்கு பெண் தேவைப்படுறா. அப்போ 2க்கும் இதுக்கு பெண் தேவைப்படுறா, இதுக்கு பெண் தேவைப்படல. 2யும் பிரிக்கும்போது எப்படி ஆண் முழுமைய அடைய முடியும்? ஒரு ஆண் முழுமை அடைஞ்சா மட்டும் தானே அங்க வந்து ஞானம் அடைதலே முழுமை அடையும். இத வந்து உணராம எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, இந்த முனிவர்கள்லாம் இப்படி பெண்கள வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அதனால நம்மளும் ஒதுக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பியும் திரும்பியும் அதே தப்ப திரும்ப திரும்ப பண்றத விட, இத வந்து ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கலாம். ஏன்னா காலம் மாறிருச்சு. அந்த காலத்துல எழுதின புத்தகங்கள் அ அ எ இதிகாசங்கள், புராணங்கள்லாம் இந்த மாரி சொன்ன விஷயத்த நம்மளும் அதே மாரி கொண்டு வராம, இப்ப இப்போ நவீன காலத்துக்கு ஏத்த மாரி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து பெண் வந்து அ முழுமையா இருக்காங்கிறத உணர்ந்துட்டு உணர்ந்துங்கிறது எந்த அர்த்தத்தில சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள என்ன மாரி இருக்குங்க தன்மை. அப்போ பெண்ணே உணராத போது, பெண்ணே பெண்ணுக்குள்ள எப்படி இருக்குன்னு உணராத போது, ஆண் எப்படி அத உணர்ந்து, பெண் இப்படிதான் டிக்ளேர் பண்ண முடியும்? அதனால இங்க வந்து அவங்கவங்க மனசுக்குள்ளயாவது உள்ள பெண்ணையும், அவங்கவங்க உடலுக்குள்ள உள்ள தன்மையில உடல் தன்மையில இருக்க ஆண், பெண்ணையும் வந்து வெறுக்காம, பிரிக்காம, அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்து இந்த லயத்தோட இருந்தா மட்டும் தான் நம்ம முழுமை அடைய முடியும். அதுக்காண்டி ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பெண் ஒட்டுமொத்தமா வெறுக்கிறது வந்து சரியில்ல. அதே மாதிரி காதல் அந்த காமத்துல போய் சிக்கிக்கிறதும் சரியில்ல. அப்ப எந்த இடத்துல சமநிலை இருக்கணுங்கிறது தான் கத்துக்கணுமே ஒழிய, இங்க இங்க வந்து பிரிவு இங்க வந்து வந்து அத வந்து வேற்றுமைப்படுத்தி, அத வந்து என்ன சொல்றது? தரம் தாழ்த்தி பேசணுங்கிறது இல்லங்கிறது தான் என்னோட கருத்து. அப்போ நீங்க தரம் தாழ்த்தி பேசும்போதே, அன்னை உயர்வாகவும், மனைவிய தாழ்வாகவும், இந்த மாரி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெண்கள் தன்மையே இங்க இங்க வந்து உடைக்கப்படுது. ஒரு வேசி வந்து உண்மையா இருந்தா, அது வந்து சரியாவும், ஒரு பெண் வந்து மறைச்சு அவளோட தன்மைய வந்து மறைச்சிட்டு காமத்தன்மையோட இருந்தா, அது வந்து வேசிய விட கேவலமாகவும் பேசும் இந்த உலகம். ஆண்கள் தானே அதுக்கு தூண்டுறாங்க. ஆண்கள் தானே அதுக்கு அந்த பொறுப்பா இருக்கிறாங்க. அப்ப ஆண்கள இது என்ன சொல்றது? அதனால இங்க வந்து எதுவும் சரியில்ல, எதுவும் தப்பு இல்லங்கிற கண்ணோட்டத்துல பார்த்தா மட்டும் தான், நீங்க அடுத்த லெவலுக்கே முடியும்.
நீங்கள் இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு பெண் வந்து தாழ்ந்தவள், ஆண் வந்து உயர்ந்தவன், இல்லை ஆண் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவளுங்கிற ஒரு இது பேசும்போதே பேதமாயிருது. இது உடஞ்சிருது. இது வந்து ஒரு 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 ப ஒரு பரமபத விளையாட்டு மாரி இருக்கக்கூடாது.